எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு லெமனேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ரோஸ் லெமனேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஸ் லெமனேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போய் தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே செஞ்சு குடிக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக சோடா. இது பார்த்திங்கன்னா ரோஸ் சிரப்புங்க. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. இல்லைன்னா நீங்கள் சர்பத் கடையில் கூட கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்ததாக இது வந்து சுகர் சிரப் 2.5 to 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேவைப்படும். அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரோஸ் லெமனேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரோஸ் லெமனேட் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டம்ளரில் அரை எலுமிச்சம்பழத்தை 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற பூரிக்கட்டையை யூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கோங்க. நல்லா நசுக்கி விட்டாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 2.5 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ரோஸ் சிரப் வந்து சேர்ப்போம், அதுலேயும் வந்து இனிப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட நம்ம தேவையான அளவு ஐஸ் கட்டியை சேர்த்துக்கலாம். ஐஸ் கட்டி வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும் சில்லுன்னு. பாருங்கள், எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக முக்கியமான ஒரு பொருள் ரோஸ் சிரப். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு. இப்போது அடுத்ததாக இதில் வந்து நம்ம சோடா மிக்ஸ் பண்ண போகிறோம். சோடா வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சோடாவை அந்த டம்ளர் ஃபுல்லாக வர வரைக்கும் சேர்த்துக்கலாம். சோடா சேர்த்தாச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமனேட், ரோஸ் லெமனேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க். இது உங்கள் எல்லாருக்கும் இந்த ரோஸ் லெமனேட் வந்து பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.